சென்னை திருவான்மியூர் வழக்கறிஞர் கௌதம் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். சென்னை திருவான்மியூரை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் 2 நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாகவும் அதே போல வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதலை கண்டித்தும் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் வகையில் இந்த போராட்டமானது முடிவு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் இருந்து பேரணியாக செல்ல அவர்கள் முயன்றனர். இந்த போராட்டத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன், துணைத் தலைவர் அறிவழகன், செயலாளர் கிருஷ்ணகுமார், பொருளாளர் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மற்ற வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேரணியாக செல்ல முயன்ற அவர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் சிறிதளவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் தங்களது கோரிக்கையினை காவல்துறையினர் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.